ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் ஐ செட் இன்னொரு நல்ல வீடியோட வந்திருக்கேன். மழை பெய்யுதா? மழை ஓரளவு இங்கே நின்றுச்சு. அங்கே எப்படின்னு தெரில. பெஞ்சிட்டு இருந்தால் சேஃபாக இருங்க. இந்த வீடியோ ஒன்றும் சிஎஸ்கே பற்றிய வீடியோ அப்படிலாம் இல்லை. அஃப்கோர்ஸ் ஐ டூ டாக் அபவுட் சிஎஸ்கே. இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி வீடியோ இல்லை. ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். பேரட்டோ அனாலிசிஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆக்சுவலாக இது என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன படித்தாலும் அதில் ஃபிலாசபி இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏற்கனவே நான் அதே மாதிரி தான் நியூட்டன்ஸ்லாம் வச்சு ஒரு ஃபிலாசபி வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு என்னோட மென்டாலிட்டி உங்களுக்கு புரியும், அதனால சொன்னேன். ஸோ பேரட்டோ அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதோட 80% ஆஃப் த ரிசல்ட் 20% ஆஃப் த ஒர்க் அதுலேருந்து வருது அப்படின்றது தான். ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி. இப்போ உங்கள் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு, அதாவது உங்கள் வாழ்க்கையிலே இப்போ எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு நோட் எடுத்துட்டு எழுதி பாருங்க, என்னென்ன பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்கு, அதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை ரொம்ப பெருசா இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க ஷார்டன் பண்ணிடலாம். இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ற அளவுக்கு இதே நீங்க ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு பிசினஸா இருந்தாலும், ஒரு ஸ்டாக் ட்ரேடிங்கா இருந்தாலும், ஏன் உங்க விளையாட்டுலயே இருந்தாலும், உங்களோட அடுத்த ஒரு ப்ரொக்ரெஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு 80% இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க ஒரு 20% விஷயத்த மட்டும் சரி பண்ணாலே வந்துடும். அதுல நிறைய ஹிஸ்டாரிக்கலா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிச்சர்ட் கோஷ். இவர் ஒரு இன்வெஸ்டரு, ஆண்டர்பிரனர். இவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த 80-20 ரூலையை பாப்புலரைஸ் பண்ணாரு. இவர் அந்த 80-20 ரூலை வச்சு சின்ன சின்ன கம்பெனில ஹை வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கெல்லாம் பண்ணலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஷார்க் டேங்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த 80-20 ரூல் வச்சுதான் வரும். நீங்க ஷார்க் டேங்க் பாத்தீங்கன்னா தெரியும். அதை பார்க்கலன்னா கூகுள் பண்ணி பாருங்க, வரும். இந்த மாதிரி இவர் தான் ஃபர்ஸ்ட் இதை பாப்புலரைஸ் பண்ணாரு, ரிச்சர்ட் கோஷ். இதை ஒரு நம்ம பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பர்சனல் லைஃப் அப்படியும் பார்க்கலாம். ஏன் இப்போ உங்க கெரியர் அப்படியும் யோசிக்கணும். நீங்க இப்போ கியானு ரீவ்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருந்தாரு. எல்லா படமும் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய வித்தியாசம் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்பவும் நிறைய நடிக்கிறாரு. ஆனா அவரோட பெரும்பாலான ஒர்க்ஸ் நமக்கு எது ஞாபகம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆக்ஷன் மூவிஸ். எக்ஸாம்பிள் ஜான் விக் சீரிஸ், ஸ்பீடு, மேட்ரிக்ஸ், இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இதுலயே அவர் நடிச்சுட்டு இருக்கலாம். சப்போஸ் இப்ப நடிக்காம நடுவில் கேப் விட்டுறாரு, திடீர்னு பார்த்தா ஸ்பாஞ்ச் பாப் படத்துல வராரு, அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு. இந்த கான்ட்ரரி ட்வேன் ராக் ஜான்சன் இருக்காருல்ல, அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட ராக்கு ஃபர்ஸ்ட் ஏகப்பட்ட படம் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நடிச்சாரு. ஒரு படத்துல அந்த ஃபேரியாலாம் வருவாரு, அந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தாப்புல. ஆனா அவருக்கு அதெல்லாம் வேலை செய்யலன்னு தெரிஞ்சு போச்சு. மனுஷன் ஒரு கிரே சட்டையை போட்டுக்கிட்டேன், கிரே சட்டை மொட்டை மண்டை, அவ்வளவுதான். அதை வச்சே கடைசியா ஒரு 10 படம் ஃபுல்லா ஹெலிகாப்டரை பிடிச்சி இழுக்கிறது என்ன, குரங்கு கூட சண்டை போடுறது என்ன, அந்த மாதிரி படம் ஃபுல்லா ஆக்ஷன் படமாக நடிச்சதுலயே அவர் டைவர்சிஃபை பண்றதே நிறுத்திட்டாரு. அவர் ஃபோக்கஸ் நம்ம ஆக்ஷன் படம், ஆக்ஷன்னா தாறுமாறு ஆக்ஷன். நம்ம தெலுங்கு படத்துக்கு கூட குறைக்க அளவுக்கு ஆக்ஷன் மூவி அந்த மாதிரி தான் நடிக்க ஆரம்பிச்சாரு. அது அவருக்கு பிளஸ் கொடுத்துருச்சு. 20% தான் அது. ஆக்ஷன்ன்றது நான் இப்போ ஒன்றும் பெரிய எந்த ஜானர்லாம் இல்லை, ஏகப்பட்ட ஜானரா இருக்கு. த்ரில்லர் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, காமெடி இருக்கு, சைஃபை இருக்கு, ஃபேண்டசி இருக்கு, ஹாரர் இருக்கு, சூப்பர் நேச்சுரல் இருக்கு, ஏகப்பட்டது இருக்குது. ஆனா அவர் ஃபோக்கஸ் பண்றதுக்குள்ள இப்போ பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மூவிஸ். 80-20 ரூல். சரி, இதெல்லாம் விடாம நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஸ்பால் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பேஸ்பால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, MLB. அதுல ஒரு டீம் 2000s ஆக்லாண்ட் அத்லெட்டிக்ஸ்னு அந்த டீம் பயங்கர பட்ஜெட்லாம் பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களால டாப் பிளேயர்ஸை அஃபோர்ட் பண்ண முடியல. அந்த டீமால அஃபோர்ட் பண்ண முடியாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஒரு பர்டிகுலர் மெட்ரிக் இருக்கும். இவர் ஒரு நல்ல பிக்சர், ஆனா அண்டர் ரேட்டட். இவர் ஒரு ரைசிங் ஸ்டார், ஆனா ஒரு ஃபாஸ்ட் ரன்னிங் பிளேயர். இந்த மாதிரியான அந்த பர்டிகுலர் மெட்ரிக்ஸ் வச்சு அவங்க பட்ஜெட் வச்சே ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த எல்லா பிளேயர்ஸுக்கும் எல்லா ஸ்கில் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஸ்கில், இவங்களுக்கு இந்த ஸ்கில்.
இது எல்லாத்தையும் பின்னி படைஞ்சு என்ன பண்ணாங்க, டீமை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. இதை வச்சு பிராட் பிட் வந்து மணி பால் அப்படின்னு ஒரு படம் வந்து வந்துச்சு. நீங்க வேணா போய் அதை வந்து கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு முடிஞ்ச அவைலபிளா இருந்தா பாருங்க. அப்போ உங்களுக்கு அது ரொம்ப புரியும். இன்னும் சமகாலத்துல எப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா, 2020 IPL வந்து அப்பதான் கோவிட் வந்து துபாயில வச்சாங்க. சிஎஸ்கே அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகல, அதனால டிராஃபி வின் பண்ணல. இது வந்து 100%. ஓகே, என்ன ரீசன்? அந்த சீசன்ல வந்து ஃபுல்லா பார்த்தா பேட்ஸ்மேன்ஸ் யாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, ஃபினிஷிங் ஒழுங்கா இல்லை, பவுலர்ஸும் ஒழுங்கா இதாக பண்ண முடியல, அதாவது ஒரு சில பிளேயர்ஸ் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம். இதெல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இதே மித்த டீமா இருந்தாங்கன்னா பொதுவாக மொத்த டீமையும் கழிச்சிடும். ஆனா அவங்களோட 80% ப்ராப்ளத்துக்கான காசை வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2020 சீசன்ல வந்து ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இல்லாத காரணத்தினால லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு உங்களுக்கே தெரியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு வீக்னஸ். ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இல்லை, ஒரு மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, ஃபினிஷ் பண்ண முடியாத அளவு வந்து டெப்த் இல்லை பேட்டிங். இதெல்லாம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, 2021 சீசன்ல பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் வந்து விளையாடாம போயிட்டார். இப்போ ஓப்பனிங்ல ஒரு வாய்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க ஓப்பனிங் ஸ்லாட்டை வந்து ருத்ராஜ் கைக்வாட் ஃபில் பண்ணாங்க. இப்போ ஆஃப் ஸ்பின்னர் வேணும், ஷேன் வாட்சன் மாதிரி ஒரு ஹிட்டர் வேணும். அப்போ என்ன பண்ணாங்க, மொயின் அலியை அக்வயர் பண்ணியாச்சு. ஓப்பனிங் ஸ்லாட் வந்து ஏற்கனவே ஃபில் பண்ணியாச்சு. இப்போ மிடில் ஆர்டர் வந்து மொயின் அலி வந்ததுனால ஆஃப் ஸ்பின்னரும் வந்தாச்சு, பேட்டிங்கும் கொஞ்சம் வந்து ஆடட் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மிடில் ஆர்டர் வந்து வேற ஒரு பிளேயர் வேணும் அப்படின்றப்போ அவங்க ராபின் உத்தப்பா வந்து ட்ரேடு பண்ணாங்க. இன்னும் பேட்டிங் வந்து டெப்த் அதிகமாயிடுச்சு. டீமோட ஸ்ட்ரென்த் வந்து 25 மொத்தம் அவங்க ஆக்ஷன்ல வந்து 6 பேர் எடுத்தாங்க, பிளஸ் ராபின் உத்தப்பா ட்ரேடு 7 பேர். ஆனா அவங்க யூஸ் பண்ணது இந்த 7 பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 2 பிளேயர்ஸ். ஒன்று ராபின் உத்தப்பா, ஒன்று மொயின் அலி. ருத்ராஜ் கைக்வாட திரும்பி உள்ள விளையாட அவ்வளவுதான். பேட்டிங் டெப்த் ஏறிடுச்சு, ஒரு ஸ்பின்னர் வந்தாச்சு. அந்த ஸ்பின்னர் வந்ததுனால பவுலிங்கும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இப்போ ஆள் இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது பண்ணாங்க, விளாண்டாங்க. 2021 என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும், டிராஃபி வின் பண்ணாங்க. சொல்ல போனால் ரவீந்திர ஜடேஜா 37 ரன்ஸ் அடிப்பா. அப்படி இப்போ இதே மித்த டீம்னா மொத்த டீமையும் கலைச்சிட்டு முதல்ல இருந்து நாங்கள் ஆரம்பிக்கணும், கோட்டெல்லாம் அழிப்பா, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி பண்ணாம ஐடென்டிஃபைடு காசு. இதுதான் இதனால நம்ம 80% ஆஃப் த மேட்ச் வந்து இந்த 20% ரீசன்னால நம்ம 80% ஆஃப் த மேட்சை வந்து நம்ம தோத்துருக்கோம். அப்போ இந்த 20% சால்வ் பண்ணா நம்ம 80% ஆஃப் த மேட்சஸ் வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் சொல்றது பேரட்டோ பிரின்சிபல். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களோட ரியல் லைஃப்ல ஏன் படிக்கிறது பிடிக்காம போகணும்னா, உங்க எல்லாத்துக்கும் வந்து ஏதாவது பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட், அந்த பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட்னால நம்மளுக்கு வந்து மித்த 4 சப்ஜெக்டை வந்து அடிக்குவாங்க. 80%, 20%. அந்த பிடிக்காத சப்ஜெக்டே நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க. போன வீடியோல சொன்னாங்க, கெட் கம்ஃபர்டபுள் வித் அன்கம்ஃபர்டபுள். அது மாதிரி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தோட கம்ஃபர்டபுள் ஆயிடும். அது ஒன்றும் கெட்ட பழக்கம், ஆனால் ஒன்றும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டு சொல்லுங்க. நமக்கு அந்த சப்ஜெக்ட் படிக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போதான் அடுத்த ஒரு ப்ரொக்ரெஷன் நமக்கு கிடைக்கும். அதனால அதோட கம்ஃபர்டபுள் ஆகிக்கும் போது இந்த 80% அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகிடும். அப்போ மித்த 20% தான் ஏமாற்றும். பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பயப்படாதீங்க. ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் திஸ் பேரட்டோ பிரின்சிபல் கான்செப்ட். உங்களுக்கு அது உதவும்னு நம்புறேன். இதெல்லாம் தான் உங்களுக்காக எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து எடுத்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோட